லங்ஸுக்கு செட் ஆகாத ஃபுட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ லங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபுட், அதாவது காமனாக ஹெல்த்தியாக இருக்கிற சில விஷயங்கள் கூட லங் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஒத்துக்காமல் இருக்கலாம். அதுக்கு தான் என்னோட பேஷண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் நான் சொல்கிறது, உங்களுக்கு வீசிங், அலர்ஜிக் சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபுட் ஜர்னலிங் பண்ணணும். ஃபுட் ஜர்னலிங்னா என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயம் சாப்பிட்ற அன்னைக்கு உங்களுக்கு ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி வருதா, உங்களுக்கு வீசிங் ஆஸ்மா இருக்குது அப்படின்னா அந்த ஃபுட் எடுக்கிற அன்னைக்கு உங்களுக்கு வீசிங் சிம்டம்ஸ் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னா அது ஒரு டைரியில் நோட் பண்ணி வைக்கணும். இது பேர் ஃபுட் ஜர்னலிங். இந்த மாதிரி ஃபுட் ஜர்னலிங் பண்ணி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல பேஷண்ட்ஸ் காமனா ரிப்போர்ட் பண்ண விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யூஸ்வலா மில்க் ப்ராடக்ட்ஸ், நிறைய டேரி ப்ராடக்ட்ஸ் கன்சியூம் பண்ணும்போது, எஸ்பெஷலா உங்களுக்கு அன்னைக்கு ரொம்ப கோல்ட் அண்ட் காஃப் இருக்கு அப்படின்னா நீங்க அன்னைக்கு டேரி ப்ராடக்ட்ஸ் நிறைய கன்சியூம் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய மியூக்கஸ் செக்ரீஷன்ஸ் வரலாம். அதே மாதிரி ப்ராசஸ்ட் ஃபுட், ப்ராசஸ்ட் மீட், கலர் போட்ட ஃபுட், இந்த அஜினமோட்டோ இதெல்லாம் ஆட் பண்ணது இன் ஜென்ரலே நல்லது கிடையாது. பட் இது லங் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்ட்ரீம்லி அலர்ஜிக் சிம்டம்ஸ்ல கொண்டு போய் லேண்ட் பண்ணலாம். நிறைய ஸ்வீட்ஸ், இன் ஜென்ரல் ஸ்வீட்ஸ் நிறைய கன்சியூம் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய சளி கட்டுறது ஜாஸ்தி ஆகும். ஸோ உங்கள் கிட்ஸுக்கு வந்து கோல்டோ காஃபோ இருக்குது அப்படின்னா அந்த கோல்ட் காஃப் போகிற வரைக்கும் அவங்களுக்கு எந்த சாக்லேட் ஸ்வீட்ஸ் எதுவுமே கொடுக்காதீங்க. அண்ட் எக்ஸசிவ் சால்ட்ஸ் லங்ஸ்க்கு நல்லதே கிடையாது. ஸோ லங்ஸ் ப்ராப்ளம் இருக்குது, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, கிட்னி ப்ராப்ளம் இருக்குது, இந்த மாதிரியான பேஷண்ட்ஸ்க்கு நிறைய சால்ட் போட்டு சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ளூயிட் ரிட்டென்ஷன், அதாவது வாட்டர் ரிட்டென்ஷன் பாடியில் அதிகமாகும். இந்த வாட்டர் ரிட்டென்ஷன் லங்லேயும் நடக்கலாம். அதனால உங்களுக்கு ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி வரலாம்.